அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபராசிக்கார அன்பர்களே, உன் தலைவிதி மாறுகிறது. இந்த வருகின்ற 12ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. முக்கியமா இது தெய்வம் கொடுத்த வாய்ப்பு, கவலையே வேண்டாங்க. இந்த ஒரு வாய்ப்பை நீங்க கட்டாயமா பயன்படுத்திக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுறாதீங்க. ரிஷபம், இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் எடுத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை பிடிக்காம நரக வேதனையில நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமா இவருடைய மனசு அழை பாஞ்சுக்கிட்டு இருக்கு. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேச நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன பண்றோம், நமக்கே புரியலையே அப்படின்னு பல கேள்விகள் மனசுக்குள்ள அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா ஆகிக்கிட்டே இருக்கு. எதுவுமே இவர்களால வாழ்க்கை மாற்ற முடியல. முக்கியமா சொல்ல போனா, ஏன்டா வாழுறோம், செத்தே போயிடலாமேன்ற அளவுக்கு இந்த ரிஷபராசினுடைய மனநிலை என்பது இருக்கு. வாழ்க்கையில நிம்மதி இல்லை, குடும்பத்துல சந்தோஷம் கிடையாது, வேலைக்கு பண்ற இடத்துல நிம்மதிய வேலையும் பார்க்க முடியல, என்னடா வேலைன்ற அளவுக்கு வெறுப்பாகவும் கடுப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமா இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு சில வருஷங்களாகவே இவர்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்களால இவர்கள் பெரும் அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. குடும்பத்தார்கள் ஒருத்தர்கள் கூட இவங்க மேல அன்போ பாசமோ வைக்கிறதே கிடையாது. முக்கியமா சொல்ல போனா, இவங்க ரொம்ப விரும்பின நபர்கள் ஒருத்தங்க, அவங்க தன்னை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக ரிஷபராசிக்காரர்கள் தான் இதை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் மேல பழிய போட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு பழின்றது இவர்கள் மேல தொடைக்காத, அதாவது அழியாத கரை போல படிஞ்சிருச்சுங்க. எவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கலாம், ஆனா இவர்கள் மேல அந்த குற்றச்சாட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு பழி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு வேதனை மனசு வலிக்கு. காரணம், யாரோ என்னை ஏமாத்திருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, யாரோ என் மேல பழிய போடுறது எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்க தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவங்க எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலன்றது அளவுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்கள் இன்னை வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த நினைச்சு வருந்தி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இவர்களை புரட்டி போட்டுச்சுன்னு தாங்க சொல்லணும். இவங்க யாரை விரும்பினாங்களோ, யார் மேல உண்மையான அன்பு வச்சாங்களோ, காதல் வச்சாங்களோ, இன்னைக்கு அவங்களோடு சேர்ந்து வாழ முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட வாழுன்ற ஆசையில ஒவ்வொரு நாளும் தனக்குத்தானே பேசிக்கிறதும், தனக்குத்தானேன்ட்டு உட்கார்ந்து அந்த வாழ்க்கையை கற்பனை செஞ்சுக்கிறதும் தான் இருக்காங்களே தவிர, இன்னைக்கு வரைக்கும் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில அவங்க நினைச்ச ஒரு வாழ்க்கை கிடைக்கல. இத்தனை நாட்கள் எதை எதையோ நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு, வாழ்க்கையில வருத்திக்கிட்டு, தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு, தனக்குத்தானே பேசிக்கிட்டு எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா, அந்த நரகத்துல வாழ்றக்கூடிய வாழ்க்கை தான் இந்த மனுஷங்களாக இருந்து பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். சொல்ல முடியாத கஷ்டங்களும் துயரங்களும் பல ஆயிரங்கள் இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கை மாறாதா அப்படின்னு எதிர்பார்த்த காலங்கள் நிறையாங்க. ஒவ்வொரு நாளுமே இவருடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்காக காத்திருக்காங்க. அதுதான் உண்மை. முக்கியமா சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதுங்க. இவ்வளவு நாட்கள் நீங்க ஆசைப்பட்டீங்களா, அந்த ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போகுது. இத்தனை காலங்கள் எதற்காக நீங்க போராடினீங்களோ அந்த ஒரு போராட்டம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில. சரி, இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கை வருகின்ற காலத்தில் எந்த அளவுக்கு மாறப்போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? ரிஷப ராசிக்கார நண்பர்களை, முதலாவது மாற்றம் எங்க தெரியுமாங்க ஆரம்பிக்குது? உங்களுடைய உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது இப்போ தீர ஆரம்பிக்குங்க. இவருடைய வாழ்க்கை, இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில சில நாட்கள் தொடர்ச்சியா வேலைக்கு போயிட்டா போதும், ஏதாவது ஒரு நோய் காய்ச்சலா இருக்கலாம், இல்ல வாந்தி வழியா இருக்கலாம், இல்ல உடல்ல கை கால் வழியா இருக்கலாம், இல்ல தேம்பல், இது போன்ற ஏதோ ஒரு நோய் வந்து இவர்களுடைய வேலைக்கு சென்று கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை ஒரே நாட்கள்ல செலவு செய்ய வச்சிருங்க. மனசு வலிக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம், எல்லாமே இந்த ஒரு நாளுக்காகவா அப்படின்ற அளவுக்கு மனசுக்குள்ள வேதனைப்படுவாங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்காங்க. தினம் தினம் காலையில 5 மணிக்கு எஞ்சி போனாங்க அப்படின்னா நைட்டு 10 மணி வரைக்கும் தொடர்ச்சி வேலை பார்ப்பாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சோர்வு, சோம்பல், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செய்யலாம் அப்படின்ற எண்ணமே கிடையாது. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோமா அதை செஞ்சாகணும், வேலைக்கு போறோமா வேலையை பக்காவா கச்சிதம் முடிக்கணும். நம்மளுடைய வேலைகள் என்பது திருப்திகரமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், எந்த ஒரு விதத்திலையுமே ஏமாற்றக்கூடியதாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, எண்ணுவாங்க. ஆனா இவர்கள் நினைக்கிற அளவுக்கு இவங்களுடைய முதலாளிகள் நினைப்பது கிடையாதுங்க.
ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு உழைச்சு கஷ்டப்பட்டாலும் இவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பது கிடையாது, சரியான சம்பளமும் கிடைப்பது கிடையாது, முக்கியமா சரியான நேரத்திலையும் கொடுப்பதும் கிடையாது, தாமதிப்பது, சில நாட்கள் கழிச்சு கொடுப்பது, சம்பள உயர்வு இல்லாமல் அப்படியே இவங்களை வச்சு வேலை செஞ்சு தான் உயர்ந்துப்பாங்களே தவிர முதலாளிகள் ரிஷபராசிக்காரர்களை உயர்த்தவே மாட்டாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உண்மையா இருக்குன்றதுக்காக ரிஷபராசிக்காரர்கள் கடுமையாக உழைச்சாங்க, பணம் சேர்த்தாங்க. ஆனா பணம் சேர்க்கக்கூடியது எல்லாத்தையுமே கடைசியில ஒரு நாள் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் மருத்துவமனையில் கொண்டு போய் முழுவதுமாக இழந்துடுறாங்க. அப்படிப்பட்ட இழப்பினை நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை என்பது, அதாவது செல்வம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மாறும். உடல் சார்ந்த விஷயங்கள்ல முழுவதுமான மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கும். அதாவது நீங்க இவ்வளவு நாள் பணத்தை செலவழிச்சது எங்க? ஆஸ்பத்திரியில, உடல் சார்ந்த விஷயங்களுக்காக. அப்படிப்பட்ட உடம்பு இனி உங்களுடைய வாழ்க்கையில சரியாக போகுதுங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் பெருக ஆரம்பிக்கும். இதற்கு முன்பும் கூட இந்த ரிஷபராசிக்காரர்கள் அவ்வளோ ஈஸியானவங்க கிடையாதுங்க. அதாவது சின்ன சின்ன நோய்க்கெல்லாம் இப்போ எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க. அந்த பல விஷயங்கள் நேரத்துல கண்டுக்காம விட்டதான் இப்போ பெரும் செலவுகளை வச்சுக்கிட்டு இருக்குன்னாங்க சொல்லணும், எளிமையான ஒரு விஷயமா சொல்ல போனோம். சரி, இந்த ஒரு விஷயம் மாறுது. செல்வம் பெருக ஆரம்பிக்க போகுது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. இவர்கள் இவங்க உடல் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துக்காகவும் சரி, குடும்பத்துல எப்படின்னா இவங்க உழைச்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை வீட்டுக்கு கொண்டு போனா எனக்கு அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிட்டு இவர்களுக்கென்று இவர்கள் ஒரு ஆசையை, ஒரு துணி கூட வாங்கினது கிடையாதுங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் அனைத்தையுமே இவருடைய குடும்பத்தார்களே முழுவதுமாக பறிச்சிருவாங்க. ஏதோ அங்கங்க சேர்த்து வச்சுதான் உடலையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பத்தார்களுடைய இந்த பேராசை என்பது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சந்தோஷத்திற்காக அவர்கள் மாற ஆரம்பிப்பார்கள். குடும்பத்துல ரொம்ப நாட்களாக இருந்த அந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். முக்கியமா சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் குறைய ஆரம்பிக்கும். நீங்க எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி கேட்காமல் உங்களை திட்டிக்கிட்டு உங்களை எப்படின்னா உங்ககிட்ட இருந்து பணம் மட்டும் வேணும் ஆனா நீங்க வேணும்ன்ற அளவுக்கு உங்ககிட்ட இருந்து விலகி போன உங்களுடைய குடும்பத்தார்கள் இனி உங்களுடைய சொந்த பந்தங்கள் அனைத்தும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். முக்கியமா கணவன் மனைவி வாழ்க்கை என்பது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சந்தோஷமாவே இருந்திருக்காதுங்க. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம்ன்ற அந்த ஒரு விஷயம்ன்றதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனா அந்த கணவன் மனைவி வாழ்க்கையில திருப்திகரமான ஒரு வாழ்க்கையே அமையல. ஏன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கல, குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தை இல்லைன்றதுக்காக பல நாட்கள் இவங்க மற்றவருடைய வாயில விழுந்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னி வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில நினைச்ச ஒரு விஷயத்த அடைய முடியல. அதாவது சொந்தமா ஒரு வீடு கட்டி போகணுன்ற ஆசை நிறைவேறாமலே போயிடுச்சுன்னு சொல்லணும் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில. இப்படிப்பட்ட ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில விரைவில் நீங்க பணத்தை சேர்த்து சொந்தமா வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமைய ஆரம்பிக்கும். இடத்தை நீங்க வாங்குவீங்க. முக்கியமா எல்லோரும் உங்களை இப்படி எவன் எப்படி வளர்ந்தான் அப்படின்றது கேட்குற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வளர்ச்சி என்பது அதிகரிக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் ப்ரொமோஷன் இல்லை, சம்பள உயர்வு இல்லைன்னு வருத்தப்பட்டீங்கல்ல, அதற்கு ஒரு முற்றிலும் தீர்வு வைக்கக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில கூடிய விரைவிலேயே ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுங்க. முக்கியமா சம்பளம், இந்த பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா சம்பள உயர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இதற்கு முன்பு நீங்க என்னதான் உங்களுடைய ஓனர்கிட்ட எனக்கு சம்பள உயர்வு வேணும், எனக்கு கொஞ்சம் பணத்தை ஏற்றி கொடுங்கன்னு எவ்வளவோ கேட்டாலும் சரிங்க, அவங்க உங்களை மதிக்கவும் கிடையாது. உங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கணுமா அப்படின்ற எண்ணத்துல அவங்க அதை செஞ்சுட்டாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆனா இனி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது இந்த காலகட்டங்களில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். முக்கியமா வெளியூர் பயணங்கள் நீங்க மேற்கொள்வதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா தடைப்பட்டு கிடந்த விஷயங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு காரியத்தை நினைச்சு போறீங்களோ அது உங்களுக்கு வெற்றி வாகி சொல்லி வர போகுதுங்க. உங்களுடைய பிள்ளைகள் இதனால் வரைக்குமே சரியா வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டிலேயே இருந்திருப்பாங்க. அதாவது காலேஜ் முடிச்சு 4-5 வருஷம் ஆயிருக்கும், ஆனா இன்னி வரைக்கும் வேலை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய மனசு வேதனைப்படும், கஷ்டப்படும். என்னடா இது நம்ம பசங்களுக்கு இப்படி ஆகி போச்சு, நல்லா படிச்சாங்களே ஆனா வேலை கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்களே. அப்படிப்பட்ட வருத்தங்கள் நீங்கக்கூடிய விதமா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை என்பது கிடைக்கும். அதுவும் உயர்ந்த பதவியில கிடைக்கக்கூடிய வேலையாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அரசாங்க வேலை முழுவதுமாக ரிஷபராசினுடைய சாதகத்தினுடைய கைப்பிடியில இருக்குதுங்க. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா போதுங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு அரசாங்க உத்தியோகம் என்பது கிடைக்க போகுதுங்க. அதுல மறுப்பே கிடையாதுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்கக்கூடிய அந்த ஒரு அதிர்ஷ்டம் இப்போது அமைஞ்சிருக்குங்க. சரியா சொல்லணும்னா 24 வயது கடந்த ஆண்களும் சரி பெண்களுக்கும் சரி கூடிய விரைவில் திருமண வாய்ப்பு என்பது அமையும். முக்கியமா சொல்ல போனா ரொம்ப காலமா தேடி இருப்பாங்க, 28 வயசு கூட 30 வயசு கூட ஆயிருக்கும், திருமணமே நடக்கவேன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க.
அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூட திருமண பந்தம், திருமண வாழ்க்கை என்பது இப்போ கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்க்கை அமைய போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இல்லை. ஆனா இப்போ அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்களையும் மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய காலங்களாக இனி அமையும். எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இனி பயப்படவோ கவலைப்படவோ வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா முழுக்க முழுக்க வாழ்க்கையினுடைய அந்த ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. அந்த ஒரு மாற்றத்துக்கான நாட்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இப்போ அமைய போகுது. இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் பிரச்சனை வருமோன்னு நினைச்சு வருத்தப்படவும் வேண்டாம். ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்க சந்திப்பீங்க. உங்க வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க போராடினீங்களோ அந்த ஒரு போராட்டம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரி, நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள் ரிஷபராசிக்கார அன்பர்களே. இனி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நல்ல செயலாகவும் உங்க வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் அமையுமே தவிர எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களோ பிரச்சனைகளோ இனி இருக்க போறது கிடையாதுங்க. முழுக்க முழுக்க ஒரு நல்ல வாழ்க்கையினுடைய மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்குங்க. உங்களுடைய தெய்வத்தை நம்புங்க, உங்களுடைய பித்தர்களை நம்புங்க, அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில மாறி நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.